எதிரி. முதல் எதிரி மதவெறி பாஜக, சாதி வரி பாமக, இப்படி சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு தான் எங்களுடைய தலைவர் என்ன செய்ய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓப்பனா பத்திரிகையாளர்கிட்ட டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகிறார். பேச்சு முடிஞ்சு விட்டு வெளியே வருகிறார். அதே அந்த டிக்ளரேஷன் இப்பவும் சொல்றாரு, மதவாத பாஜகவும் சாதியவாத பாமகவும் இருக்கிற கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது. எங்களுக்கு அதிலே அரசியல் பின்னணி வந்தாலும் பரவாயில்லை. இப்படி துணிச்சலோடு முடிவெடுக்கக்கூடிய தலைமை நாங்கள் பெற்றிருக்கோம். ஏன் நாட்டில் அந்த அளவுக்கு சீரழிவு. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ப மாட்டாரு தளபதி ஸ்டாலின் தெளிவா தெரியும். வழிய நாங்க உதயசூரியன் நின்று காலில் விடும்போது என்ன செய்யறது? வரக்கூடிய ஆறுகளை அந்நிய சக்தியா இருந்தாலும் வாங்க டீ குடிக்க அனுப்புவதுதான் நம்முடைய பண்பு. இந்த மாதிரி அறிவாலயத்துல வருவாங்க, டீ குடிச்சிட்டு போவாங்க. எழுச்சி தமிழர் யாரையும் சொல்கிறார்களோ, எழுச்சி தமிழர் யாரையும் கை காட்டுறாங்களோ அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். அதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாகும். அந்த அளவுக்கு சமூக நீதி கிடக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ரெட்டைக்குழு துப்பாக்கியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வேற மாதிரியா நீங்க என்னதான் நீங்க குட்டிக்கரணை அடிச்சாலும் தமிழ்நாட்டு மண்ணில் பாசிசத்துக்கு ஒரு மண்ணு ஒட்டாது. யாரை வேணாலும் நீங்க உள்ள அனுப்பி பாருங்க, சோத்துல அடிச்ச பந்தா வெளியே வருவாங்க. எங்க கூட்டணி தெளிவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, கருத்திலாக இருக்கு.